காலை 11 மணி ஆகுது. முன்னையே எந்திரிச்சிட்டேன். ஆனா உங்களை சந்திக்கதான் லேட் ஆயிடுச்சு. தாமதமான ஒரு குட் மார்னிங். நேற்று டீத் கிளீன் பண்ணாங்கல்ல, அதனால செக் பண்றோம். என் ஹஸ்பண்டும் எங்க அண்ணனும் செம்பரம்பாக்கம் ஏரியில போய் மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏதோ நிறைய மீன் உயிரோடவே இருந்துச்சோம். எனக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே பார்த்துட்டு வந்தீங்க. நான் மாசமா பாறை மீன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு ஒரு விருந்து தாங்க. என் ஹஸ்பண்டோட காலேஜ் சிற்றுண்டி. அழுக்காத மீனை எங்க அண்ணன் பளபளன்னு ஆக்கியிருக்காங்க. ஆனா நல்லா தெரியுது. ஒரு 2 எலுமிச்சை பழத்தை முழுசா புளிஞ்சு விட்டேன். மீனுக்கு கலர் பூச்சிட்டு இருக்கோம். இப்போ மசாலால எரிச்சிட்டு இருக்கோம். அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்றோம். கையில முள்ளு குத்தி வச்சோம். கண்ணு தெளிவா இருந்தா ஃப்ரெஷ்ஷான மீன் அர்த்தமா. உயிரோட இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷான மீன் தான். வெளியவே வர முடியலன்னா இதுல மதிய வேலை எப்படி இருக்காமா. ஃபிஷ் ஃப்ரை சூப்பரா இருக்குண்ணா. ஆனா என்ன சூடா இருக்கு. நான் போய் ஒரு பிடிச்சிட்டு வந்துடுறேங்க. எங்க வீட்டு குக்கருக்கு ஒரு டேங்க். முரட்டுத்தனமான மதிய விருந்து. அதேங்கப்பா ஜோஜாவுக்கு அவங்க ஆயா கொலுசு வாங்கிட்டு வந்திருக்காங்க. மினி ஷாப்பிங் போயிட்டு வர போறோம். வெயில பார்த்து மதியம் நினைக்காதீங்க. மணி 4:30 ஆகுது. இப்படி போயிட்டு இப்படி வந்துருவோம். மாலுக்கு வந்துட்டோம். வந்த இடத்துல என்னோட ஃபேனை மீட் பண்ணிருக்கேன். ஃபேமிலி ஷாப்பிங் போயிட்டு இருக்கேன். பருப்புலாம் ஓவர் ரேட்டா இருக்கு. ஜப்பான் கொய்யா, நம்ம ஊர் பாவக்காய், தேங்காய் 32 ரூபாயா. எல்லாமே ஜம்போ பேக். கான் 11 ரூபான்னு எல்லாத்தையும் அள்ளி போடுறாங்க. எட்டுற மாதிரி சோப்புலாம் வைக்கப்பா. ஒவ்வொரு பர்ஃபியூமா ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கோம். எதையோ போட்டு வைக்கலாம். ஆனா என்ன போட்டு வைக்கணும் தெரியல. வந்ததுக்கு வாட்டர் கேன் தேரிச்சு. ஷாப்பிங்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம்.